ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு புதிய கதை தான் உங்களுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். விஜய் இந்த கதையோட நாயகன். விஜய் சென்னையில் வசித்து வருகிறான், ராயப்பேட்டை பக்கத்தில். விஜய் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்து வருகிறான். அங்கு வருமானத்தில் வைத்து மகிழ்ச்சியாகவும் நகரம் முழுவதுமாக சுற்றி தன் வாழ்க்கை முழுவதுமாக அனுபவித்து வருகிறான் நம் கதையின் நாயகன் விஜய். விஜய் வீட்டிற்கு அருகில் தான் த்ரிஷா என்ற ஒரு பெண்மணி சமீபத்தில் குடியேறினாள். த்ரிஷாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு இருக்கும். ஆன்டி தான் அவங்க. பார்க்கும் சிவப்பாகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் தேவதை மாதிரியும் தோற்றமளிப்பார். த்ரிஷா யாரிடமும் அதிகம் பேசவே மாட்டார். கூச்ச சுபாவம் அதிகம் உள்ளவள். தன் வேலையை மட்டும் முழு கவனத்தில் செலுத்துவார். உடலில் எந்த இடமும் தெரியாத அளவுக்கு சேலை இறுக்கமாக சுட்டி போட்டு குடும்பத்தில் ஒளி விளக்கு போன்ற பத்தினி மாறி நடந்து கொள்வார் த்ரிஷா. விஜய் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் த்ரிஷாவை கிடைக்க மாட்டாள் என்று உணர்ந்து விட்டான். அவர் வெறும் பார்வையால் தான் ரசித்தபடியே கண்ணிலே கற்பழித்து வந்தான். விஜய் வீட்டிலுள்ள அனைவரிடமும் த்ரிஷா இதமாக பேசுவார். த்ரிஷாவுக்கு 2 சிறிய குழந்தைகள் உள்ளனர். த்ரிஷாவின் கணவர் ராஜேஷ் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அதனால் 20 நாட்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்பார். மற்ற நாட்கள்லாம் டிரைவிங்லேயே இருப்பான். ஒரு நாள் அருகில் உள்ள திருமளிகை கடையில் சிறுவன், அவனுக்கு வயது 18 இருக்கும். மாலை நேரம் 3-4 மணி இருக்கும். த்ரிஷா அந்த சிறுவனிடம் இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்றாள். விஜய்க்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன நடக்கிறது என்று தெரிந்துவிட வேண்டும் என்று விஜயன் அவர்களது மெதுவாக பின்தொடர்ந்து சென்றான். அந்த சிறுவன் நகரத்தில் ஒதுக்குப்புறமாக இடத்தில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு த்ரிஷாவை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். விஜயன் அவர்களுக்கு தெரியாமல் கவனமாக பின்தொடர்ந்தான். அங்கு சென்ற போதும் இருவரும் ஒருவருக்கொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்திருந்தனர். வர்த்தகத்தில் விவரிக்க முடியாத நிலையில் சில உணர்ச்சிகரமான செயல்களில் ஈடுபட்டனர். இதை நேரடியாக பார்த்த விஜயன் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்னடா அடக்கம் ஒடக்கமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா இந்த பொண்ணு இப்படி அசிங்கமான வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஜயனுக்கு மனசில் தோண ஆரம்பிச்சிச்சு. த்ரிஷா போன்ற குடும்பத்து ஒளி விளக்கு போன்ற பத்தினியை தோன்றிய பெண்மணி இப்படி நடந்து கொள்வதை கண்டு விஜயன் ரொம்பவே பெரும் அதிர்ச்சி அடைந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி வந்துச்சு. வெறும் 18 வயது தாண்டா இருக்கும் அந்த சிறுவனுக்கு. த்ரிஷா இப்படி ரகசியமாக தொடர்ந்து வைத்திருப்பதை பார்த்ததும் விஜயனுக்கு ஒரு எண்ணம் உள்ளுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை த்ரிஷா பணம் வாங்கிட்டு இப்படி செயல்படுறாரோ? அவனுக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது விஜயனுக்கு. எப்படியும் சிறிய முயற்சி, ஒரு வாய்ப்பு உருவாக்கி பார்க்கலாம் என்று விஜயன் மனதுக்குள் திட்டமிட்டார். அந்த சின்ன பையனை த்ரிஷாவை கரெக்ட் பண்ணிட்டான், ஏன் நம்மளால் முடியாதான்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விஜயன் யோசித்தான். சிறிது நேரத்தில் விஜயன் அந்த சிறுவன் த்ரிஷாவை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு விஜயன் வசிக்கும் தெருமுனையில் இறக்கிவிட்டு சென்று விட்டான். விஜயனும் பின்தொடர்ந்து வந்தான். த்ரிஷா நடந்து சென்றிருந்தார். விஜயன் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு வாகனத்தை நிறுத்திவிட்டு, நில்லுங்க த்ரிஷா என்று சொல்லி அவரை அழைத்தான். விஜயன், என்னடா இது, என்ன நினைக்க சொல்கிறேன்னு என்று கேட்டதும் த்ரிஷா அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். விஜயன் உடனே, த்ரிஷா, நீங்களும் அந்த அருகில் உள்ள திருமளிகை கடையில் சிறுவனும் இன்று என் கண் முன்பாக தான் என்னென்ன செயல்கள் செஞ்சீர்கள் எனக்கு எல்லாமே தெரியும். ஃபோட்டோ வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தியை த்ரிஷாவிடம் சொன்னான். த்ரிஷா உடனே, டேய், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு இல்லை என்று மறுத்து பேசினார். விஜயன் சிரித்தபடி, நடிக்காதீங்க த்ரிஷா, தினமும் சரியாக மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த சிறுவன் உங்களை அருகில் நிற்பதை பார்த்தேன் நான். அவள் உங்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அந்த ஒதுக்குப்புறத்தில் இடத்தில் நீங்கள் அவனுக்கு எப்படியெல்லாம் உறவாடினீங்கள் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். என் கண் முன்னாடியே அதெல்லாமே பார்த்தேன். அவன் வெறும் 18 வயசு பையன்தான். அவன் அழைத்ததும் நீங்கள் எப்படி உடனே சென்றீர்கள் என்று கேட்டான் விஜயன். த்ரிஷா சற்று பதற்றத்துடன், இப்போது நான் வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு மாலை 4-5 மணிக்கு உங்கள் வீட்டு மாடிக்கு வரேன்டா, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. உங்கள் வீட்டுக்கு மாடியில் நீங்கள் வந்து இருங்கள். இப்போது எங்கள் தெருவில் பேசினால் எல்லோருக்கும் தவறாக செய்தி போய்விடும் என்று த்ரிஷா சொன்னார். விஜய் உடனே, சரி, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வராவிட்டால் உங்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ என் நண்பர்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்தையும் அனுப்பிவிடுவேன் என்று சொல்லி மிரட்ட ஆரம்பித்து விட்டான். த்ரிஷா, சரி, நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைந்து சென்று விட்டார். விஜயனும் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து நிறுத்தினார். பின்னர் செல்ஃபோனை எடுத்து பார்த்து தொடங்கினார். மணி கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி ஆகிட்டு இருக்கும். அவனும் ஆவலுடன் ரொம்பவே ஆர்வக்கோளாக காத்துட்டு இருந்தான். த்ரிஷா நம்மிடம் மாட்டினால் அவரை பல விதங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் விஜயன். மனதுக்குள் ஏகப்பட்ட ஆசன கற்பனை கோட்டையில் மிதத்துட்டு இருக்கான் விஜய். சரியான ஒரு மாலை நேரத்தில் பார்த்தா கரெக்டாக த்ரிஷா சொன்னபடியே துணி எடுக்க சாக்கில் மாடிக்கு வந்து விட்டான். விஜய், என்ன த்ரிஷா, நான் சொன்னபடியே வந்துட்டீங்க என்று கேட்டான். த்ரிஷா, இங்கே நில்லுங்க, என் வீட்டு மாடிக்கு வாருங்கள், அங்குதான் அமைதியாக பேச முடியும் என்று அழைத்து விட்டாள் த்ரிஷா.
விஜயனும் சரி த்ரிஷா என்று சொல்லிவிட்டு த்ரிஷா வீட்டு மாடிக்கு சென்று விட்டாள். அங்கே ஏன் இப்படி செய்கிறீங்க? அவன் ஒரு சின்ன பையன்தான், அவனுக்கு நீங்கள் இப்படி உறவாடினீங்களே என்று விஜயன் கேட்க ஆரம்பித்து விட்டான் த்ரிஷாவிடம். த்ரிஷா பயத்துடன், யாரிடமும் சொல்லாதீங்க, யாருக்காவது தெரிந்தால் என் வாழ்க்கை அழிந்து விடுங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் யாரிடம் சொல்லவே கூடாது என்று கெஞ்ச ஆரம்பித்தால். அழ ஆரம்பித்து விட்டாள். விஜயனும் யாரிடம் சொல்லவே மாட்டேன், பயப்படாமல் சொல்லுங்க என்று உறுதியளித்தான். சத்தியமும் வாங்கினான். த்ரிஷா மெதுவாக சொல்லத் தொடங்கிவிட்டாள். அது ஒரு நாள், நான் தினமும் காலையில் மளிகை கடைக்கு செல்வேன். அந்த சிறு பையன் என்னிடம் மிதமாக பேசுவான். ஒரு நாள் அவன், நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் சொல்லுங்கள், நான் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான் என்னிடம். நானும் அவனுக்கு என் தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டேன். சில நாட்கள் அவன் மளிகை பொருட்களை டெய்லி எங்கள் வீட்டுக்கு தந்து கொடுத்துட்டே இருப்பான் என் ஃபோன்லேயே. அதுக்கப்புறம் பின்னர் ஒரு நாள் அவன் எனக்கு செய்தி அனுப்பினான். மெசேஜ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். சரி, ஏதோ ஒரு சின்ன பையன்தானு சொல்லிட்டு நானும் அவனுக்கு செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். டெக்ஸ்ட் மெசேஜ் தான், வாட்ஸ்அப்பில். அதன் பிறகு நாங்கள் எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம். அவன் சின்ன பையன் நினச்சிட்டான்டா. ஆனால் இப்போ இருக்க சின்ன பையங்க எல்லாமே வீடியோலேருந்து ஆடியோலேருந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. த்ரிஷா தொடர்ந்து சொல்லி கொண்டே வந்தார். பிறகு அந்த சிறுவன் எனக்கு பல வகையான தனிப்பட்ட படங்கள் அனுப்பி ஆரம்பித்து விட்டான். நானும் அவரிடம் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட படங்கள் அனுப்பி ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய எல்லாமே ஃபுல் படம், என்னோடய படம்லாம் நான் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். இவை எனக்கு முற்றிலுமாக புதியதாக இருந்தது. இப்படிப்பட்ட படங்கள் எந்த இணையதளத்திலும் எனக்கு கிடைத்ததே இல்லை என்று த்ரிஷா கூறினார். விஜயன், அப்போ நீங்கள் அவனிடம் கேட்டீங்களா என்று கேட்டார். த்ரிஷா, ஆம். அப்போது அவன் சொன்னான், நான் இது போன்ற பல படங்கள் சேர்த்து சில ரகசிய வாட்ஸ்அப் குழுக்களில் இருக்கிறேன். அங்குதான் இப்படி எனக்கு புதிய புதிய படங்கள், வீடியோக்கள், இமேஜ்கள், ஆடியோக்கள் எல்லாமே வரும். அதையெல்லாம் தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னான். த்ரிஷா மேலும் சொன்னார், நானும் சரி, இனிமேல் இப்படி புதிய அந்த மாதிரி படங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடன் பேசி பழக ஆரம்பித்தேன்னு அவனும் தொடர்ந்து அப்படிப்பட்ட படங்கள் அனுப்பி கொண்டே இருந்தான். ஒரு நாள் நான் என்னிடம் நாம் இருவரும் இப்படி ஒன்றாக இருக்கலாமா, இந்த படத்தில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாமா? நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். இப்படி தான் அவனுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. எனக்கு த்ரிஷா விளக்கம் அளித்தாள். விஜயன், ஓ அப்படியா, நான் வேறு விதமாக நினைச்சிட்டேன் என்று சொன்னான். த்ரிஷாவுடன் இனிமேல் அவனுடன் எந்த தொடரும் வைத்துக்கொள்ளாதீர்கள் என்று விஜயன் சொல்லும்போது, நான் சத்தியமாக அவனுடன் இனிமேல் எந்த தொடரும் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா உறுதியாக கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு அவன் நம்பரும் சின்ன பையன் நம்பரும் பிளாக் பண்ணிட்டான். விஜயன் உடனே, இருங்கள் த்ரிஷா, நான் இன்னும் முழுவதுமாக சொல்லி முடிக்கவே இல்லையே. நீங்கள் பேசுகிறீங்க, இனிமேல் அவனுடன் தொடர்பு வைத்திருக்க மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க. அந்த தொடர்பை என்னுடன் வைத்துக்கொள்ளுங்கள், அவனை கட் பண்ணிவிடுங்க நீங்கள். த்ரிஷா, டே என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிட்டான். விஜயும், நீங்கள் அவனுடன் ஒன்றாக இருப்பதை நான் நேரில் பார்த்து விட்டேன். அவனுக்கு என்ன சந்தோஷம் கொடுத்தீங்களோ அதே சந்தோஷம் எனக்கும் கொடுங்க. எனக்கும் உங்கள் மீது ரொம்பவே ஆசை வந்து விட்டது என்று ஓப்பனாகவே கேட்க ஆரம்பித்து விட்டான். நான் அதை யாரிடம் தெரியாமல் பார்த்து கொள்கிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட ரகசியம், தனிப்பட்ட காதல் என்று சொல்லிவிட்டான். த்ரிஷா கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு சரி என்று மெதுவாக ஒப்புக்கொண்டான். விஜயும் உடனே த்ரிஷாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு விட்டான். மாடியில் அந்த ஸ்பாட்டிலே பண்ணிட்டான் கேடி விஜய். த்ரிஷா சற்று முன்பாக குளித்து விட்டு மேலே வந்திருந்தால் அவரது உடலில் இன்னும் சோப்பு வாசனை அப்படியே இருந்தது. விஜயும் என்ன இப்படி என்று உணர்ச்சியுடன் சொல்ல, த்ரிஷா, நானும் இனிமேல் தான் தினமும் இப்படி வந்து குளித்துவிட்டு வருவேன் என்று சொன்னான். விஜயனும் உடனே த்ரிஷாவுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தான். த்ரிஷா உடனே விஜயிடம் வாய் மீது கை வைத்து, இப்போது வேண்டவே வேண்டாம், என் குழந்தைகள் 4:30 மணிக்கு தான் வந்து விடுவார்கள். இப்போதைக்கு மணி 4 ஆகிவிட்டது. அரை மணி நேரத்தில் என் குழந்தைலாம் வந்துடுவாங்க. விஜயம், சரி த்ரிஷா, அப்போது இரவில் வருகிறேன் என்று சொன்னார். த்ரிஷா சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். விஜயம், இருங்கள், ஏன் உடனே கிளம்புறீங்க? உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு போங்க என்று கேட்டார். த்ரிஷா தன் எண்ணை கொடுத்துவிட்டு தன் வீட்டுக்கு சென்று விட்டார். விஜயும் தன் வீட்டுக்கு வந்து விட்டான். மாலையில் வெளியே சென்றுவிட்டு இரவு 9:10 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிவிட்டு தன் உணவு அருந்திவிட்ட பிறகு விஜயன் மாடிக்கு ஏறி சென்று விட்டான். பின்னர் த்ரிஷாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜ் அனுப்பினான். த்ரிஷாவும் யார் நீங்கள் என்று கேட்டான். விஜயன் பக்கத்து வீட்டு பையன் விஜயன் என்று பதிலளித்தாள். த்ரிஷா, சாரி, உங்கள் நம்பர் நான் ஒன்றும் சேவே பண்ணலை, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது த்ரிஷா. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு உங்களை ஆன்ட்டி என்று அழைப்பது எனக்கு ஒரு விதமாக இருக்கிறது. அதனால் இனிமேல் நான் உங்களை எப்போதும் பெயர் சொல்லி த்ரிஷா என்று அழைக்கலாமா என்று கேட்டான். த்ரிஷா, சரி கூப்பிடுங்க, அது உங்களோட இஷ்டம். நான் பேசும்போது மட்டும் நீங்கள் வெளியில் ஆன்ட்டி என்று அழைக்க வேண்டாம் என்று த்ரிஷா கூறினாள். பின்னர் த்ரிஷா, நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். விஜயனும் உங்களை நினைத்து கொண்டு இருத்து, நான் தன் கையை தனக்குதின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க மொட்டை மாடியில். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ வரீங்க மேடம்? த்ரிஷா, ஓ
என் மீது உங்களுக்கு அவ்வளோ ஆசையா? அவ்வளோ கரெக்டான டைமுக்கு வந்து உட்காந்துன்னு இருக்கீங்க. விஜய்: ஆமாம் த்ரிஷா, மாலை முதல் உங்கள் நினைப்பாகவே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, குழந்தைகள் என்ன செய்கிறீர்கள் என்று விஜய் கேட்க ஆரம்பித்து விட்டான். த்ரிஷா: குழந்தைகள் தூங்கப் போகிறார்கள் என்று பதிலளித்தார். விஜயன்: சரி த்ரிஷா, குழந்தைகள் தூங்கியதும் மாடிக்கு வாருங்கள், நான் இருவரும் மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கலாம் என்று சொன்னான். த்ரிஷா: சரி சரி பார்க்கலாம், உங்களுக்கு பிறகு நான் செய்தி அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டான். விஜயன்: சரி சரி த்ரிஷா என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். சரி, இரவு ஒரு 10:30 மணி இருக்கும். த்ரிஷா நைட்டெல்லாம் அணிஞ்சிட்டு மாடிக்கு வந்துட்டான். விஜயனை பார்த்ததும் இன்னும் என்ன யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். உங்களை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டே இருக்கேன் என்று சொன்னான். த்ரிஷா: பார்க்கிறேன். சரி, என் வீட்டுக்கு மாடிக்கு வாருங்கள் என்று அழைத்தார். விஜயன்: இதோ வருகிறேன் என்று த்ரிஷா என்று சொல்லிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் கேஜி. ஏன்னா இதுக்கு தானே இவ்வளோ வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்று இரவு விஜயன் த்ரிஷாவை முழுமையாக மகிழ்ச்சி செய்து அனுபவித்து விட்டான். அனுபவம் முடிந்ததும் த்ரிஷா அந்த மளிகை கடை சிறுவனிடம் நான் இந்த விஷயத்தில் சொன்னேன். எங்கள் வீட்டில் தெரிந்து விட்டது. இனிமேல் நீ என்னை தொந்தரவு செய்யாது என்று சொன்னேன். ஆனால் அவன் கேட்காமல் தினமும் புதிய புதிய வீடியோக்கள் எனக்கு அனுபவித்து கொண்டே இருக்கிறான் என்று வருத்தத்துடன் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். விஜயன் உடனே: த்ரிஷா, உங்கள் ஃபோனை இங்கே கொடுங்க என்று சொல்லிவிட்டு த்ரிஷா உடனே ஃபோனை கொடுத்தாள். விஜயனும் அந்த சிறுவன் வாட்ஸ்அப் குரல் செய்தி அனுப்பினான். யாரடா நீ? என் பொண்டாட்டிக்கு வீடியோ அனுப்புகிறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு விட்டது. அப்புறம் நீ அனுப்பிய வீடியோக்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு நான் போலீஸிடம் புகார் செய்ய போகிறேன் என்று உறுதியாக பேசி அனுப்பிவிட்டான். அந்த சிறுவன் உடனே: சாரி சார், தவறுதலாக அனுப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு விஜயனை பிளாக் செய்து விட்டான். விஜயன்: இப்போது உங்களுக்கு சந்தோஷமா த்ரிஷா என்று சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்த ஆரம்பித்து விட்டான். த்ரிஷா: செம்மையாக இருக்குதுயா, இப்படி யோசனை எனக்கு வந்ததே இல்லையே. என் புருஷனு கூட இந்த மாதிரி யோசனை வந்ததில்லை. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அந்த பையனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிரேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா விஜய் பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் த்ரிஷா: நாளைக்கு என் குழந்தை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய வேலை இல்லை, அதனால் இன்று நாம் பலமுறை மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு பலமுறை மகிழ்ச்சியாக த்ரிஷா விஜயும் இருந்தார்கள். அதன் பிறகு இருவரும் அடுத்த சுற்று தொடங்கினார்கள். முதல் நாளே விஜயும் த்ரிஷாவும் 3-4 சுற்றுகள் முடிச்சு விட்டாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் த்ரிஷா: எனக்கு நாளை குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய வேலை இருக்கிறது, அதனால் உங்கள் ஆசையை இன்று முழுவதும் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விடிய விஜய்க்கு துணையாக இருந்தாள். விஜயம் கிடைத்ததை தவறவிடக்கூடாது என்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவன் பயன்படுத்தி கொண்டு விட்டான். த்ரிஷாவை பலவிதமாக அனுபவித்து கொண்டிருந்தான். அந்த நாளில் விஜயனுக்கு த்ரிஷாவுக்கும் இடையே தகாத ஒரு தொடர்ந்து கொண்டே இருந்தது. தினமும் இரவு விஜயன் மாடிக்கு வருவான். த்ரிஷாவும் தன் குழந்தைகள் தூங்க வைத்துவிட்டு மாடிக்கு வருவாள். இப்படியே இருவரும் தினமும் உல்லாசமாக அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் தினமும் உல்லாசத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு விஜயனுக்கு த்ரிஷாவுக்கும் இடையே ஆசை அதிகமாகிவிட்டது. இருவரும் அந்த உறவு முழுமையாக அடிமையாக்கி விட்டது என்று சொல்ல வேண்டும். 20 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே த்ரிஷாவின் கணவர் ஊருக்கு வருவார். அவர் வரும் நாளில் மட்டும்தான் விஜயன் த்ரிஷாவும் மாடிக்கு வரவே மாட்டார். ஆனால் இருவரால் அந்த நாளை கூட பொறுத்திருக்க முடியவே இல்லை. ஏன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அடிக்ட் ஆகிட்டாங்க 2 பேரும். ஏன் இவர் இவ்வளவு நாட்கள் ஊருக்கு வருகிறார் என்று, எப்போது கிளம்புவார் என்று இருவரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர் கிளம்பிய உடனே விஜயும் த்ரிஷாவும் மீண்டும் உல்லாசத்தை தொடங்குவார்கள். இப்படியே அவர்கள் நெருக்கும் நாளுக்கு நாள் அழுதி கொண்டே இருந்தது. எந்தவித இடையூறும் இல்லாமல் விஜயும் த்ரிஷாவும் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். அப்போதுதான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக த்ரிஷாவின் கணவர் ஒரு பெரிய விபத்தில் ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவரது காலில் கடுமையான காயம் ஏற்பட்டது. மருத்துவர்கள் உடனே: இனிமேல் நீங்கள் கடினமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் உங்கள் காலுக்கு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு அனுப்பிவிட்டாங்க. எனவே இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு மாறுங்கள் என்று டாக்டர்கள் என் கணவரை அறிவித்தினார்கள். இந்த செய்தி கேட்டதும் விஜயனுக்கும் த்ரிஷானுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. அதன் பிறகு சில நாட்கள் த்ரிஷா கணவர் வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டே ஆரம்பித்து விட்டார். அதனால் விஜயாலும் த்ரிஷாவாலும் சந்திக்க சான்ஸே கிடைக்கவே மாட்டேது. உல்லாசத்தை அனுபவிக்க முடியவே இல்லை, இன்பமாகவும் இருக்க முடியவில்லை, சந்தோஷமாகவும் இருக்கவே முடியவில்லை. அப்போது த்ரிஷா வருத்தத்துடன்: என் கணவர் இனிமேல் இந்த வேலைக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டாள். அவர் வேலைக்கு சென்றாவிட்டால் இனி நம்மால் சந்திக்கவே முடியாது. நம்மளால் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமும் இருக்க முடியாது, மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு புருஷன் எனக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் பெட்லேயே தூங்கின்னு இருக்காரு. அவர் சாப்பிட்றது, தூங்குறது, அவர் கழுவுறது தான் எனக்கு வேலையாக இருக்குது. எனக்கு சந்தோஷம் கொடுக்குறது நீ மட்டும்தான். உன்னால் விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஒரு நாள் த்ரிஷாவின் கண்ணு விஜய்னு உங்களுக்கு தெரிந்த யாரிடமாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார். விஜயம்: சரி, எனக்கு தெரிந்தவர்களிடம் முயற்சி செய்து உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தருகிறேன் என்று உறுதி அளித்து விட்டான். அப்போது த்ரிஷா விஜயிடம் தனியாக: என் கணவர் இங்கேயே வேலை
பார்க்க போகிறார். அவர் பகல் டியூட்டியில் போனால் இரவு வீட்டிலே தான் இருக்க போகிறார். அப்போது நம்மால் சந்திக்கவே முடியாது. அதனால் அவருக்கு எப்படியாவது இரவு டியூட்டி நைட் ஷிஃப்ட் வர மாதிரி ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான் விஜய்கிட்டே நம்பால் த்ரிஷா. அவரும் தினமும் இரவு வேலைக்கு சென்றால் நாம் இருவரும் மீண்டும் வழக்கம் போல மொட்டை மாடிக்கு வந்து மகிழ்ச்சியாக உறவை தொடரலாம் என்று நல்ல யோசனை சொன்னால் விஜயம் சரி சரி என்று சொல்லிவிட்டு தான் தெரிந்த ஒரு இடத்தில் இரவு வாட்ச்மேன் வேலையை எப்படியாவது முயற்சி செய்து பெற்று த்ரிஷாவின் கணவரிடம் கொடுத்தார். விஜய், இப்படி ஒரு இரவு வாட்ச்மேன் வேலைக்கு இருக்கிறது, உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார். த்ரிஷாவின் கணவர் பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் நான் பலமுறை இரவு முழுவதும் விடிய லாரிலாம் ஓட்டியிருக்கேன். அதனால் இரவு முழுக்க வாட்ச்மேனாக இருக்கிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. எனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து 2 கையில் கூப்பி நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு த்ரிஷாவோட கணவர். அதனால் எனக்கு இரவில் தூக்கம் அதிகமாக வரவே வராது, இந்த வேலை எனக்கு சரியாக இருக்கும், நான் இந்த வேலைக்கு செல்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். விஜய் உடனே அவரை அந்த இரவு வாட்ச்மேன் பணியில் சேர்த்து விட்டார். அதன் பிறகு த்ரிஷாவின் கணவர் தினமும் இரவு டியூட்டிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார். த்ரிஷாவும் வழக்கம் போல மாடிக்கு வந்து சேர்ந்தார். மீண்டும் விஜயும் த்ரிஷாவும் இடையே தகாத உறவு நீடிக்க ஆரம்பித்து விட்டது. சில நாட்கள் மழை பெய்யும் போது விஜயனும் த்ரிஷாவும் கீழே இறங்கி த்ரிஷாவின் வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்படி அவர்கள் நாட்கள் மீண்டும் இனிமையாக அவர்கள் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. ஒரு நாள் வழக்கம் போல த்ரிஷாவின் கணவர் வேலைக்கு சென்று விட்டார். அன்று விஜயும் த்ரிஷாவும் மாடிக்கு சென்று அழைத்தார்கள். அன்று பலத்த மழை பெய்து கொண்டே இருந்தது. காற்றில் ரொம்பவே அதிகமாக வீசிக்கொண்டே இருந்தது. த்ரிஷா உடனே கீழே வாருங்கள், என் வீட்டுக்கு இருக்கலாம் என்று சொன்னார். விஜயனும் சரி என்று சொல்ல கீழே சென்றார்கள். அவசரத்தில் த்ரிஷா கதவை முழுமையாக பூட்டாமல் தாப்பாலே சரியாகவே போடாமல் அப்படியே போயிட்டான். இருவரும் வழக்கம் போல த்ரிஷாவின் வீட்டுக்கு உல்லாசமாக இருந்தார்கள். அதே சமயத்தில் வேலைக்கு சென்ற த்ரிஷாவின் கணவர் ராஜேஷ் காலில் திடீரென்று கடுமையாக வலி ஏற்பட்டது. அதனால் அவங்க மேனேஜர்கிட்ட வந்து இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கலாம், வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டான். இப்போது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, கால் மிகவும் வலிக்கிறது, இன்று ஒரு நாள் லீவு கொடுங்கள் என்று கேட்டார் முதலாளியிடம். முதலாளியும் சரி சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். த்ரிஷாவின் கணவர் திடீரென்று வீட்டுக்கு வந்தார். அப்போது விஜயனும் த்ரிஷாவும் உள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து ஷாக் ஆயிட்டான். பலத்த மழை காற்று இருந்ததால் கதவு சரியாக பூட்டப்படாமல் இருந்தது. சற்று திறந்தே இருந்தது. த்ரிஷாவின் கணவர் வீட்டுக்கு வந்தார். என்ன இப்படி கதவு சரியாக சாத்தாமல் இருக்கிறது, திறந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தார் த்ரிஷாவின் கணவர் ராஜேஷ். உள்ளே நுழைந்ததும் த்ரிஷாவின் முன்பகல் ஏதோ சத்தம் வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான சத்தம். என்னடா இது சத்தம், நம்மளுக்கு வீட்டில் நம்மளே வெளில இருக்கோம், இருந்தாலும் ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவின் கணவர் யோசிச்சுட்டே இருந்துச்சான். என்னடா இது முனகல் சத்தம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது அப்படின்னு நினைத்தபடியே அவர் மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்து பார்த்தார். கதவை திறந்ததும் விஜயனும் த்ரிஷாவும் சத்தம் கேட்டது. த்ரிஷா உடனே ஐயோ கதவு திறக்கு சத்தம் கேட்குதே என்று சொல்லி அரைகுறையாக உடையுடன் வெளியே வந்து எட்டி பார்த்தாள். அங்கு தன் கணவன் நின்றிருப்பதை பார்த்ததும் த்ரிஷா பெரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் செல்ல மாதிரி நின்ட்டான். தன் மனைவியான த்ரிஷா அரைகுறை உடையுடன் நின்று கொடுப்பதை பார்த்த த்ரிஷாவின் கணவர் ராஜேஷ் பெரும் அதிர்ச்சியடைந்து ஷாக்காய் அப்படியே நின்ட்டான். உடனே அவர் நேராக படுக்கறைக்கு சென்று எட்டி பார்த்தார். அங்கு விஜயன் அரைகுறை ஆடையோடு தான் நின்று கொண்டே இருந்தான். பார்த்ததும் அவருக்கும் கோபம் தலைக்கேறியது. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டான். விஜய், த்ரிஷாவின் கணவர் கோபத்துடன், நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதற்காக எனக்கு இரவு டியூட்டி வேலைக்கு அனுப்பி விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்து விட்டான். விஜயனும் சண்டைக்கு வர ஆரம்பித்து விட்டான். வாக்குவதும் 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறிய த்ரிஷாவின் கணவர் விஜயனும் த்ரிஷாவையும் அடிக்க தொடங்கிவிட்டான். இதனால் விஜயனுக்கும் த்ரிஷாவுக்கும் பொறுமை முழுவதுமாக இழந்துவிட்டது. இன்று இருவரும் இந்த விஷயத்தில் தெரிந்துவிட்டது. இனிமேல் இவர் நமக்கு பெரிய இடையூறாக தான் இருக்கப் போகிறார், இவரால் பின்னால் பெரிய பிரச்சனை வரப்போகுது என்று நினைத்து விஜயனும் த்ரிஷாவும் சேர்ந்து த்ரிஷாவின் கணவர் ராஜேஷை கொடூரமாக தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். த்ரிஷா கட்டில் இருந்த சேலை கலட்டி எடுத்து விஜயன் த்ரிஷாவும் கணவரின் கழுத்தில் இறுக்கமாக நிறுத்தி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஸ்கல்ஸ் கேடி நெருக்கி பொதுவாக த்ரிஷா ஓடி வந்து அவரிடம் 2 கைகளையும் பிடித்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து த்ரிஷாவின் கணவரை துடித்திருக்க கொடூரமாக கழுத்தை நிறுத்தி கொலை செய்து முடித்து விட்டார்கள். கொலை முடிந்த பிறகு இந்த உடலை எப்படி மறைப்பது என்று விஜயனும் த்ரிஷாவும் காவலுடன் யோசித்து கொண்டே இருந்தார்கள். என்ன செய்வது என்று இருவரும் திகைத்து போய் இருந்தார்கள். அப்போதுதான் ஒரு யோசனை அவர்களுக்கு தோன்றியது. அந்த மளிகை கடையில் வேலை செய்யும் 18 வயது சிறுவன் வைத்ததுதான் இந்த உடலை எங்கேயாவது கொண்டு போய் விடலாம் என்று இருவரும் யோசித்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு தான் இந்த கேடி வேலையெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு த்ரிஷாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உடனே இருவரில் அந்த
18 வயசு சிறுவனுக்கு ஃபோன் செஞ்சு மிரட்டி விட்டு வர சொன்னாங்க. அந்த பையனும் சரி பயந்துட்டு உடனே வீட்டுக்கு சேர்ந்து பார்த்தான். இங்கே பார்த்தா உடல் அப்புறப்படுத்தி இந்த சிறுவனை தான் பயன்படுத்த வேண்டும் என்று விஜயும் த்ரிஷாவும் 2 பேரும் திட்டமிட்டு இருந்தாங்க. பின்னர் த்ரிஷாவின் மொபைல் ஃபோனை இருந்து த்ரிஷாவின் கணவர் ஃபோனை எடுத்து பேசினார்கள். உடனே என் வீட்டுக்கு வா, இல்லை என்றால் நாளை காலையில் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய்விடுவேன் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்து ஆரம்பித்து விட்டார்கள் விஜயும் த்ரிஷாவும். சிறுவன், நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, உங்கள் எண்ணுக்கு அனுப்பவே இல்லையே, நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேனே, உங்களுக்கு யார் வீடியோ ஆடியோ எதுவுமே அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என் புகைப்படமோ வீடியோ அனுப்பவே இல்லையே என்று திடீரென்று ஏன் என்னை மிரட்டுறீங்க என்று கேட்டான் அந்த சிறு பையன். விஜயனும், நீ அனுப்பிய அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது, உடனே என் வீட்டுக்கு வா என்று உறுதியாக சொல்லிவிட்டான் விஜயன். சிறுவன் பயந்து போய் உடனடியாக தன் இருசக்கர வாகனம் எடுத்துக்கொண்டு விஜயன் வீட்டுக்கு சேர்ந்து விட்டான். விஜயனும், ஏன் இந்த நேரத்தில் என்ன மிட்நைட்டில் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அந்த சிறுவன் மளிகை கடையில் வேலை செய்ததால் அடிக்கடி தன் வாகனத்தில் பார்சல்களை ஏற்றிக்கொண்டு டெலிவரி செய்பவன். அதனால் த்ரிஷாவின் கணவர் உடலில் சாக்கு மூட்டை போட்டு ஏதாவது ஒரு அவன் வண்டி பின்னாடி வச்சுட்டு தூக்கின்னு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த யாருக்கும் சந்தேகம் வராது, ஏனென்றால் வேலையை வீடுகளில் டெலிவரி செய்வது தான். மேலும் இது விடியற் காலையில் தான் எடுத்து செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் எடுத்து சென்றால் இந்த நேரத்தில் இவன் என்னை மூட்டை எடுத்து செல்கிறேன் என்று பார்ப்பவர்கள் சந்தேகம் வரும் என்று விஜயன் யோசித்து கொண்டே இருந்தான். விஜயன் முன்கூட்டியே யோசித்து வைத்திருந்தான். விடியற் காலையில் இந்த சிறுவன் உடலை எடுத்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். மிரட்டலின் மூலம் அந்த 18 வயது சிறுவனும் வீட்டுக்கு வரவழைத்தார்கள். சிறுவன் வீட்டுக்குள் நுழைந்ததும் அங்கு நடந்திருந்த காட்சிகள் பார்த்து ரொம்பவே ஷாக்காகி நின்ட்டான். என்னடா உங்கள் உறவுக்காக ஒரு கணவரை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகி நின்ட்டான். இவர் ஏன் என் வீட்டில் இருக்க வேண்டும் என்று திகைத்து நின்று பார்த்து கொண்டே இருந்தான். விஜயன் அவனை படுக்கை அறைக்கு அழைத்து சென்று த்ரிஷா கணவர் உடலை காட்டினார்கள். உடலை பார்த்ததும் அந்த 19 வயது சிறுவன் கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. உச்சா கூட போயிட்டான். இன்னாயிற்று என்று கேட்டான். விஜயன், நானும் த்ரிஷாவும் சேர்ந்து தனியாக இருக்கும்போது என் கணவன் என்னை பார்த்துட்டான், அதனால நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டோம் என்று சொன்னார்கள் இருவரும் சேர்ந்து. சிறுவன், உங்கள் இருவருமே இடையூறு கள்ள தொடர்பு இருக்கிறது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். விஜயன், ஆமாம், நீயும் த்ரிஷாவும் ஒரு நாள் 2 பேர் சந்தோஷமாக இருக்குது நான் பார்த்துட்டேன், அதை வச்சு தாண்டா மிரட்டி தான் த்ரிஷாவை கரெக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நானும் த்ரிஷாவும் சந்தோஷமாக இருக்குது பார்த்து இவன் பார்த்துட்டான், அவன் புருஷன் பார்த்துட்டான், அதனால தான் அவன் புருஷனை நான் போட்டு தள்ளிட்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். விஜயன், நீ தினமும் பார்சல் எடுத்து செல்வது போல இப்போது இந்த உடலை மூட்டையாக கட்டி நான் தருகிறேன். நீ இந்த உடலை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு புதைச்சிரு, எரிச்சிரு, ஏதாவது ஒன்று பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் சொல்கிறான். மேலும் அதன் பிறகு த்ரிஷா காலையில் போலீஸ் நிலையத்துக்கு சென்று என் கணவன் நேற்று இரவு வரை காணவே இல்லை என்று சொல்வாள், இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை என்று புகார் அளிக்க வேண்டும் என்று விஜயன் திட்டத்தை விளக்கினான். சிறுவனுக்கு வேறு வழியே இல்லை. அவனும் சரி சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டான். ஏனென்றால் அவனுக்கும் த்ரிஷாவுக்கும் ஏற்கனவே தகாத உறவு இருந்தது. விஜயனும், நீ எனக்கு உதவாவிட்டால் நீயும் நானும் சேர்ந்து கொலை செய்ததும் என்று போலீஸிடம் சொல்லிவிடுவேன். அப்புறம் நம்ம 2 பேர் இருந்தால் கம்பி என்னன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் விஜய் மிரட்ட ஆரம்பிட்டான். சிறுவனும் பயந்து ஒப்புக்கொண்டான். பின்னர் வீட்டில் இருந்த ஒரு பெரிய சாக்கை எடுத்து த்ரிஷாவின் கணவரின் உடலை அதில் வைத்து இறுக்கமாக கட்டிவிட்டார்கள். விடியும் வரை காத்திருந்தனர். விடிந்ததும் அந்த சிறுவன் தன் இருசக்கர வாகனத்தில் அந்த மூட்டை ஏற்றிக்கொண்டு டெலிவரி செய்தபோது அமைதியான நகரத்தில் வெளியே ஒதுக்குப்புறமாக இருக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று உடலில் அப்படியே வீசிவிட்டு திரும்பி வந்துவிட்டார்கள். அதன் பிறகு சிறுவன் எதுவும் தெரியாதது போல தன் வழக்கமான மளிகை கடைக்கு சென்று அவன் வேலை பார்சல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டு அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். விஜயனுக்கு தன் பங்கு வர்த்தக வேலையை அவனை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து விஜயும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். த்ரிஷாவும் தன் குழந்தை பள்ளிக்கு அனுப்பும் வேலையை ஈடுபட்டிருந்தாள். யாருக்கும் இதுவரைக்கும் எந்த சந்தேகமும் வரவே இல்லை. அன்று அனைவரும் இயல்பாகவே நடந்து கொண்டார்கள். அதன் பிறகு விஜயும் த்ரிஷாவும் மாலை ஆகிவிட்டது. இப்போது நீ போய் உன் கணவர் வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி புகார் அள்ளி என்று சொன்னார் விஜய். நேற்றிரவு டியூட்டிக்கு சென்றதும் இன்று காலையில் வீட்டுக்கு வரவே இல்லை என்று சொன்னார். ஆனால் இன்னும் அவர் வீட்டுக்கு வரவில்லை, அவர் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் இருக்கிறது என்று வேலை செய்யும் இடத்துக்கு சென்று விசாரித்தால் அவர் இரவு வேலைக்கு வரவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். என் கணவர் எங்கே போனார் தெரியவில்லை என்று த்ரிஷா வருத்தத்துடன் சொன்னார். விஜயம், நீ போய் போலீஸ் நிலையத்துக்கு புகார் அள்ளி என்று த்ரிஷாவிடம் சொன்னார். த்ரிஷாவும் சரி என்று சொல்லிவிட்டு விஜயன் சொன்னபடியே போலீஸ் நிலையத்துக்கு சென்றார்கள். எல்லாவற்றையும் விஜயன் சொல்லிக் கொடுத்து போலவே த்ரிஷா புகார் அளிக்க ஆரம்பித்து விட்டாள். அதன் பிறகு போலீசார் காணாமல் போன த்ரிஷாவின் கணவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் அந்த ஒதுக்குப்புற இடத்திற்கு சென்று
சென்று கொண்டிருந்த போது ஒரு சாக்கு மூட்டையில் இரத்த கரை இருப்பதை பார்த்து உடனே போலீசாருக்கு தகவல் ஒன்று சென்றது. போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அந்த மூட்டை பிரித்து பார்த்தார்கள். அதற்குள் த்ரிஷாவின் கணவர் பல காயங்களில் உடலாக கிடந்தார். இதை பார்த்த போலீசாரும் பெரும் அதிர்ச்சியில் ஷாக்காய் நின்றாங்க. காணாமல் போன த்ரிஷாவின் கணவர் பிணமாக கிடைத்து விட்டார் என்று போலீசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக த்ரிஷாவின் இந்த தகவலை தெரிவித்தார்கள். த்ரிஷா உடனே கணவரை பார்க்க சென்று அழுது புரண்டு நாடகம் ஆடிக்கொண்டே இருந்தாள். மோப்ப நாய்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டாங்க. இப்படியே சிறு வயதிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த 2 குழந்தைகள் நான் எப்படி இனிமேல் தனியாக வாழ போகிறேன்னு தெரியல என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். பெரிய நாடகம் நடத்தினாள். த்ரிஷாவின் நடிப்பை பார்த்து அங்கு இருந்த அனைவருமே கண் கலங்கினர். அந்த அளவுக்கு த்ரிஷா அற்புதமாக நடித்தார். பின்னர் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு பக்கத்தில் இருக்க ராயபுரம் ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சாங்க. பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு உடலை த்ரிஷாவிடம் ஒப்படைத்தனர். விஜயனும் த்ரிஷாவும் செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளும் நல்லபடியாக செய்து முடித்தார்கள். யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இதுவரைக்கும் வரவே இல்லை. அனைவரிடமும் இயல்பாகவே நடந்து கொண்டது. த்ரிஷாவும் விஜயனும் இறுதி சடங்குகள் முடிந்த 2 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு போலீசார் தங்கள் விசாரணை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். யார் இவரை அடித்து கொலை செய்திருப்பார்கள்? இருவருமே சொந்த பிரச்சனை இருக்கிறதா? முன்பகை இருக்கிறதா? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? உங்கள் கணவருக்கு யாருக்குடனாவது தவறான தொடர்பு, காசு ஏதாவது வாங்கிட்டார்களே, ஏதாவது பிரச்சனையா, சரக்கடிப்பாரா என்று பல கோணங்களில் போலீசார் விசாரணை ஆரம்பித்தார்கள். போலீசார் பார்த்ததும் த்ரிஷா சற்று பயந்தார். விஜய் முன்பாகவே சொல்லியிருந்தார், போலீசாரை பார்த்ததும் பயப்படாதீர்கள். நீங்கள் பயந்தால் போலீசாருக்கு உங்கள் மீது அதிக சந்தேகம் வந்துவிடும். அதனால் நீங்கள் எப்போதும் இருக்கும் இயல்பான நிலைமைக்கு இருங்கள். அழுது கொண்டே இருங்கள். அப்போதுதான் போலீசாருக்கு உண்மையாக சந்தேகம் வரவே வராது என்று விஜயன் அறிவுறுத்தினார்கள். விஜயன் முன்பே சொல்லி கொண்டிருந்தபடியே போலீசார் விசாரணை செய்த போது த்ரிஷா அதே போல அழ ஆரம்பித்து விட்டாள். போலீசார் த்ரிஷாவின் விசாரித்த போது த்ரிஷா, என் கணவர் அப்படிப்பட்ட எந்தவித தவறான தொடர்பும் இருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு எந்த பகையும் இல்லவே இல்லை. அவர் யாரையும் அவரை கொலை செய்திருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதை நீங்கள் தான் கண்டுபிடித்து எனக்கு தர வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க வாக்குறுதி மறுத்து விட்டாள் த்ரிஷா. அந்த சமயத்தில் போலீசாரும் த்ரிஷாவின் வீட்டை வந்து முழுமையாக ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டில் உள்ள பொருட்கள், அவற்றின் நிலை ஆகியவற்றை கவனமாக பார்த்தனர். அப்போதுதான் அந்த உடலை கட்டியில் அதே மாதிரியான கயிற்று த்ரிஷாவின் வீட்டில் ஒன்று இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். சாக்கு மூட்டையில் பணம் பிடித்த அதே கயிறு தான் இங்கே த்ரிஷா வீட்லேயும் இருக்குது. வீட்டில் இந்த கயிறும் ஒன்றா இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டது போலீஸாருக்கு. இதனால் போலீஸாருக்கு ஒரு தெளிவான சந்தேகம் உருவானது. த்ரிஷா தான் தன் கணவரை அடித்து கொலை செய்து வீட்டிலே மூட்டையாக கட்டி நகரத்துக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடத்தில் போட்டிருக்கலாம் என்று போலீஸாருக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு போலீசார் அந்த கயிறு பற்றி தீவிரமாக விசாரணை செய்து கொண்டே இருந்தார்கள். கயிறு பற்றி கேட்டதும் த்ரிஷாவின் முகம் உடனே மாறியது. இதனால் போலீசாருக்கு த்ரிஷாவின் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. உடனே போலீசார், வாருங்கள், உங்களிடம் இன்னும் சற்று தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி த்ரிஷாவை போலீசார் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். இந்த செய்தி விஜயனுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. த்ரிஷா கிட்டத்தட்ட மாட்டிக்கொண்டு விட்டார் போல என்று விஜயன் நினைத்து விட்டான். ஏதோ ஒரு ஆதாரம் போலீசாருக்கு கிடைத்துவிட்டது என்று விஜயனுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதன் பிறகு போலீசார் சம்பவம் நடந்த இடத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்வந்திருந்த அதே பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் சேகரித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது தான் அந்த சிசிடிவி காட்சிகளில் ஒரு 19 வயது சிறுவன் இருசக்கர வாகனத்தில் அதே பெரிய மூட்டை எடுத்து எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே அந்த சிசிடிவி கேமரா தெரிஞ்சிச்சு. போலீஸாரும், யார் அந்த சிறுவன், ஏன் இப்படி ஒரு மூட்டை எடுத்து செல்கிறான், அந்த மூட்டை தானே இந்த மூட்டை என்று விசாரித்த போது அந்த அருகில் உள்ள மளிகை கடையில் தான் அந்த சின்ன பையன் வேலை செய்கிறான். தினமும் பொருட்கள் டெலிவரி செய்கிறது தான் அந்த சின்ன பையனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆய்வில் ஒரு முக்கிய விஷயம் தெரிய வந்தது. சிறுவன் மளிகை கடையில் இருந்த பொருட்கள் எடுத்து செல்லும் போது வெறும் வாகனத்தில் செல்கிறான். ஆனால் திரும்பி வரும்போது மூட்டையோடு தான் வெளில வருகிறான். இதனால் போலீஸாருக்கு இந்த சிறுவன் மளிகை கடையில் இருந்த பொருட்கள் எடுத்து செல்லவே இல்லை, மாறாக த்ரிஷாவின் வீட்டில் இருந்த அவனது கணவரின் மூட்டையை தான் எடுத்து செல்கிறான் என்று போலீஸாருக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. அது தெளிவாக கண்டுபிடித்து விட்டார்கள். அதன் பிறகு போலீஸார் அந்த மளிகை கடைக்கு சென்று சிசிடிவி காட்சிகள் காட்டி அந்த 19 வயது சிறுவனை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிறுவனும் உடனே போலீஸார் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். போலீஸார் நிலையத்துக்கு பார்த்ததுமே சிறுவன் பயத்தில் நடுங்க உச்சாவே போயிட்டாங்க. போலீஸார் தீவிர விசாரணை செய்ய தொடங்கிவிட்டார்கள். போலீஸார் அவங்க பாணியில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் உண்மை வரும்னு சொல்லிட்டு சிறுவன்
தன் பயத்தை தாங்க முடியாமல் அனைத்து உண்மைகளும் அடிக்காமலே எல்லா உண்மையும் சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். த்ரிஷாவுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும் சார். விஜய் முன்பே எல்லாவற்றையும் விரிவாக சொல்லி கொடுத்து விட்டார். போலீஸார் எப்படி விசாரிப்பார்கள், என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பது எல்லாமே விஜய் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன பையனுக்கும். விஜயன் சொன்னபடியே த்ரிஷா அற்புதமாக நடித்திருக்கிறான். ஆனால் போலீஸாரால் த்ரிஷாவிடமிருந்து எந்த உண்மையும் இதுவரை பெற முடியவே இல்லை. ஆனால் அந்த 19 வயது சிறுவன் போலீஸ் நிலையத்துக்கு பார்த்ததுமே பயந்து போயிட்டான். விஜயன் அவனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சின்ன அறிகுறி கூட சொல்லவே இல்லை. அதனால் போலீஸார் தங்கள் கடுமையான விசாரணையில் தொடங்கியதும் சிறுவன் பயத்தில் அனைத்தையும் கொட்டிவிட்டான். சிறுவன் சொன்னதை விஜயனும் த்ரிஷாவின் ஆரம்பத்தில் இருந்தே தகாத உறவு இருந்தார்கள். த்ரிஷாவை விஜயனும் தினமும் மாலை நேரத்தில் நகரத்தில் வெளியே ஒதுக்குப்புறமாக இடத்தில் அழைத்து சென்று உல்லாசமாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் வீட்டு அருகில் உள்ள வசித்தும் விஜயன் பார்த்து விட்டான். அதன் பிறகு த்ரிஷாவை மிரட்டி தொடர்ந்து பல முறை உல்லாசமாக அனுபவித்து கொண்டே இருந்திருக்கான். சம்பவம் நடந்த அன்று த்ரிஷாவும் விஜயன் உள்ளே உல்லாசமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். த்ரிஷாவின் கணவர் திடீரென்று வீட்டுக்கு வந்து விட்டான். அதை பார்த்ததும் இருவரும் பெரும் அதிர்ச்சியில் ஷாக்காகி அப்படியே நின்ட்டாங்க. இருவரும் சேர்ந்து தான் த்ரிஷாவோட கணவன் ராஜேஷை போட்டு தள்ளிட்டாங்க. பின்னர் எனக்கு ஃபோன் செஞ்சு தன் உடலை எடுத்துக்கொண்டு வெளியே போய் எங்கேயாவது மறைச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழக்கில் சேர்த்து விடுங்கள் என்று மிரட்டினார்கள். நான் கொலை எந்த பங்கும் செய்யவே இல்லை. கொலைக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் நீ மளிகை கடையில் வேலை செய்வதால் இந்த சாக்கு மூட்டையை எடுத்து சென்றால் யாருக்கும் எந்த சந்தேகம் வராதரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ பொருட்கள் டெலிவரி செய்து போல இருப்பாருண்டா, அதனால் நான் அதன் உடலை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இடத்தில் போட்டுவிடு வா என்று சொன்னார்கள். அதை நம்பித்தான் நான் உதவி செய்தேன். என்னையும் இந்த வழக்கில் மாட்டிவிட்டார்கள் என்று மிரட்டினார்கள். நானும் பயந்துட்டேன். எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் என்று சிறுவன் அனைத்து உண்மைகளும் போலீஸாரிடம் தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். இதனால் வேறு வழி இல்லாமல் தான் த்ரிஷா தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகு இருவரும் அளித்த வாக்குமூலத்தில் அடிப்படையில் விஜயையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவர் 2 இரகசிய காதலர்கள் சேர்த்து திட்டமிட்டு கொலை செய்து விட்டதாகவும் த்ரிஷா செய்து ஊர் முழுவதுமாக பரவிவிட்டது. நியூஸ் பேப்பர்லாம் அதுதான் ஹெட்லைன்ஸு. குடும்பத்தில் ஒளிந்திருக்கும் பத்தினியாக தோட்டத்தில் த்ரிஷா இப்படி தான் கொடூரமான செயலை செய்திருக்கிறாள். பத்தினியை நம்பவே கூடாது என்ற உண்மை தெரிய வந்தது. ஊரில் இருந்த அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். எல்லோரும் ஒரே கேள்வியை தான் திருப்பி கேட்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு அமைதியான குடும்ப அர்ப்பணிப்புடன் இருந்த பெண்மணி இத்தனை பயங்கரமான திட்டத்தை செய்திருக்க முடியும் என்று சிலர் பார்க்க சிவப்பாக அழகாகவும் இருந்த த்ரிஷா இப்படி ஒரு ஆண்களுடன் சேர்ந்து தன் கணவரை கொலை செய்யும் அளவுக்கு ஆசைகளும் அடிமையாகி விட்டாரே என்று அதிர்ச்சியுடன் பேசினார்கள். மற்றவர்கள் குழந்தைகளுக்கு அம்மாவாக கணவருக்கு மனைவியாக இருந்த த்ரிஷா இப்படி இருண்ட பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரே, இது யாராலும் நம்ப முடியாத செயல் என்று தலையை அசைத்தபடியே பேசினார்கள். ஊரே பல நாட்கள் இந்த சம்பவத்தை பற்றி பேசி கொண்டிருந்தது. விஜயனும் த்ரிஷாவும் அந்த 18 வயது சிறுவன் மூலம் சிறையில் அடைக்கப்பட்டனர். த்ரிஷாவின் 2 சிறிய குழந்தைகள் தங்கள் தாயின் செயலால் பெரும் துயரத்தில் விழுந்தார். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த அந்த சிறிய குடும்பம் ஒரே நாளில் முழுமையாக சிதைந்து போனது. இப்படிதான் ஆசையில் விரியால் பல பெண்கள் வாழ்க்கையில் 2 ஆண்கள் எதிர்காலம் ஒரு குடும்பம் முற்றிலுமாக அழிந்து விட்டது. நன்றி, வணக்கம்.